குலதெய்வத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதெல்லாம் விட்டுருங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க இல்லையா? இப்படி விடுறதுனால என்ன ஆகும்? ஜாதக ரீதியா அவங்களுக்கு வந்து என்ன பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுதல் இருக்காது. எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான வழிகாட்டுதலும் இருக்காது. குலதெய்வத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குமா? ஒவ்வொரு குலத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஆண் தெய்வம் இருக்கும், பெண் தெய்வம் இருக்கும், காவல் தெய்வத்துக்கு கும்பிட்றவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காட்டேரின்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. இப்போ அந்த தெய்வத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் தான் படையல் போடுவாங்க. ஆமாம், 12 மணி பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ராயன்னு ஒரு குலதெய்வம் இருக்கிறாரு. ஓகேங்களா? பாவாடை ராயன், செங்கல்வராயன், அந்த மாதிரி ராயன்ற பேர்ல குலதெய்வம் இருக்கு. மாடன்ற பேர்ல குலதெய்வம் இருக்கு. மாசி பெரியண்ணசாமின்னு ஒரு குலதெய்வம் இருக்கிறாரு. ஐயனார்னு இருக்காங்க, கருப்பசாமி இருக்கிறாங்க, முனீஸ்வரர் இருக்கிறாங்க, முனியப்ப சாமின்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் எந்த வரையறைக்குள்ள வருவாங்க? இவங்கெல்லாம் ஹிந்துன்ற வரையறைக்குள்ள இவங்க வரமாட்டாங்க. ஏன்னா ஹிந்துன்ற ஒரு மதம் உருவானதுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நமக்கு தெரிஞ்ச ஐயனார்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழசு. ஆசீவக காலத்துல இருந்து இருக்கிறாரு ஐயனார்ன்ற கடவுள். கருப்பசாமி எல்லாம் 500-1000 வருஷம் வரலாறு. அப்ப எவ்வளவு பெரிய வரலாறு இருக்குது அந்த குலதெய்வத்துக்கு. ஓகேங்களா? தன்னுடைய வரலாறை இழந்தவங்க குலத்தினுடைய அடையாளமே இழந்து சொந்த நாட்டிலேயே அகதியா வாழ வேண்டியதான். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜாதகத்துல அதை சுட்டி காட்டுற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த குடும்பத்துல இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருக்குதோ, குலதெய்வ தொடர்பு விட்டு போயிருக்குதோ, அந்த குடும்பத்துல அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துல குழந்தைங்க ரிப்பீட்டடா பிறக்கும்.